16 வருடங்களுக்கு மேலாக ரியல் எஸ்டேட் துறையில் நிலைத்திருப்பது மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் நன்மையை வாடிக்கையாளர்களிடம் மேலும் உயர்த்துவதாக திரைப்பட இயக்குனர் RK செல்வமணி அவர்கள் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய மனை பிரிவின் விற்பனையின் துவக்க விழா நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். ஆவடி மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் என்கின்ற பெயரில் புதிய வீட்டுமனை பிரிவின் 2ஆம் பாகத்தின் விற்பனையின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் திரைப்பட இயக்குனர் RK செல்வமணி மற்றும் நடிகர் YG மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். முன்னதாக மனை பிரிவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் நடைபெற்ற துவக்க விழாவில் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட நடிகர் YG மகேந்திரன் மற்றும் இயக்குனர் RK செல்வமணி ஆகியோருக்கு மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் சால்வைகளை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். புதிதாக துவக்கப்பட்டுள்ள இந்த மனைப்பிரிவில் மனைகளை வாங்கிய வாடிக்கையாளர்கள் மற்றும் மனைகளை விற்பனை செய்த விற்பனை முகவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரைப்பட இயக்குனர் RK செல்வமணி கூறுகையில், கடந்த 16 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த துறையில் நிலைத்து நிற்பது கடினமான ஒன்று என்றும் இதுவே மனை வாங்கும் வாடிக்கையாளர்களின் நம்பகத்தன்மையை இந்த நிறுவனம் உறுதி செய்துள்ளது என தெரிவித்தார். அவர் கூப்பிட்ட உடனே நான் எப்படி வந்தனோ அது மாதிரி நான் ஒரு உதவி கேட்டவுடனே என்னோட முகத்தெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை, உடனே ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த வகையில் அதுக்கு பிரதி உபகாரமாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பண்ணணுங்கிற இதுக்கு தான் அது எங்கே இருந்தாலும் ஆவடி இல்லை நீங்கள் பக்கத்தில் வச்சா கூட ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா உதவிங்கிறது எதிர்பார்க்காம பண்ணுறது தான் உதவி. நான் ஒன்று பண்ணேன் நீ எனக்கு பண்ண அப்படிங்கிறது உதவி ஆகாது. அவர் நான் மறுபடியும் அவர் எனக்கு கூப்பிடுவாரா இல்லை இது அதுதான் எனக்கு தெரியாது. எங்கள் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது, வேறு மீடியா ஃபங்க்ஷன் நடந்தது. ஒரு 3000 பேர் அதை கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மதிய உணவு ரெடி பண்ணணும்னு நான் அருண் சொன்னேன். அவர்கிட்ட அடுத்த ½ அன் ஹவரில் ஜெயச்சந்திரன் லைனில் வந்தார். சார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணாலும் கேட்குறது. எனக்கு ஒரு சின்ன பயம், ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. அதனால் வருண் கேட்டேன், எப்பா என்ன செய்வாங்களா இல்லையா, இல்லை நாங்கள் அவரை நம்பி நாங்கள் செய்யாமல் விட்டா வேற ஒருத்தர் எல்லாம் புக் பண்ணியிருக்கோம். இல்லை சார் அவர் சொன்னதை செய்வார் சார், நீங்கள் கவலைப்படாது. அது போல் 2 நாள் தான் இருந்தது டைமு. ஆனால் நைட்டு அவரே நேரடியாக என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி 3000 பேருக்கு மிகச்சிறப்பான உணவளிச்சு எங்கள் கடைசி வரைக்கும் இருந்து அதை பண்ணிட்டு. அப்போ அந்த மனசு இருக்குங்களா, தான் செய்கிற உதவி ஏதோ கடனுக்கு பண்ணோம் இதை வந்தாங்க கேட்டாங்க கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் அவரே அதை சிறப்பாக இந்த இடம் சமைக்கிறத சரியா இருக்கா, வாழ்க்கை சரியா இருக்காங்களா, எல்லாரும் சாப்பிட்டாங்களா, இதெல்லாம் கூட இருந்து பண்ணும்போது அந்த மனசு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வகையில் அவர் எனக்கு மிகச்சிறந்த நண்பரான அவர் அறிமுகப்படுத்தி அருணுக்கு என்னுடைய நன்றி. இங்கே வரும்போது ஒரு விஷயம் என்னன்னா, ரியல் எஸ்டேட்டில் மட்டும் நம்பிக்கைன்னு ஒன்று நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. அங்கே ஏதோ கஸ்டமர் வந்தாங்க, ஏமாற்றி அவங்க தலையில கட்டிட்டு போயிட்டோம். 2 அக்ரிமெண்ட் 3 அக்ரிமெண்ட் இருக்குது, இவங்க 4வது அக்ரிமெண்ட் போட்டு அவன் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கிற மாதிரி நிறைய பேர் வழிகள் இதில் இருக்கும்போது நிலம் வாங்குறதுக்கே பயமா இருக்கு. ஆனால் நீங்கள் 17 வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கீங்கன்னா மோசடி பேர் வழி லாங் ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அந்த கஸ்டமர் நம்ம மேலே நம்பிக்கை ஏற்படுத்தி தியாகராஜனா யார், அப்புறம் மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா யார் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த பிராண்டு வந்துட்ட பிறகு நீங்கள் எங்கே போட்டாலும் உடனே வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அந்த பிராண்டு தான் முக்கியம். அந்த பிராண்டை நம்ம எப்படி இப்போ RK செல்வமணி முதல் படம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் புலன் விசாரணை, கேப்டன் ப்ரோவன், செம்பருத்தி இது மாதிரி லைனாக வரும்போது டைரக்டர்னா படம் நல்லா இருக்கும். இப்போ ரஜினி சார்னா ஏன் நம்ம போகிறோம், ரஜினி சார்னா டெஃபினட்டாக அந்த படம் நல்லா இருக்கும் நம்பிக்கை. அது மாதிரி இப்போ MCPங்கிறது ஒரு பிராண்டு ஏற்படுத்திட்டாங்க. அப்போ பிராண்டு அவங்களோட டார்கெட் யாருன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான், பணக்காரங்க இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி என்ன, அவங்களுக்கு என்ன இது பண்ணுறது. இப்போ இங்கே வந்தபோது உண்மையில் ஒரு வீட்டுக்குள்ளே வீடு மாதிரி தெரிஞ்சது. இந்த சுற்றி காம்பவுண்ட் கட்டி அது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணி அது ஒழுங்காக காம்பவுண்ட் கட்டி என்ட்ரன்ஸுக்கு பிரமாண்டமாக பண்ணி அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டாவே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு அது சாதாரண கிடையாது. அப்போ ரோட்ஸில் இருந்து அந்த செடி வச்சதுலேருந்து அதை பிளாட் பண்ணுறது நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக தான் வளரும் போது தன்னோட ஒர்க் பண்ணுறவங்களை ரெகக்னைஸ் பண்ணி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவங்க ஒரு பரிசுன்றது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த மேடையில் ஏறுறதுக்கு சாதாரண விஷயம். எல்லாரும் கீழே உட்காந்துருக்கும் போது ஈஸியாக இருக்கும். நான் கூட கீழே உட்காந்துருக்கும் போது நல்லா கை தட்டுவேன், கிண்டல் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் மேடையில் ஏறின்னு ஒரு வார்த்தை பேசி பாருங்க, கால் கையில் நடுங்காங்க. அதுபோல் அவங்கள இன்னைக்கு மேடை ஏற்றி அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவங்க நாளைக்கு ஒரு ஓனர் ஆகலாம். அது அவர் நாளைக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு பழக்கம் வரலாம். அப்போ யாரால பண்ண முடியும்னா எங்க அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவர் 4 சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீனை சொல்லவே மாட்டான்.
ஏன்னா நான் டைரக்டராக வேணும். இப்போ ஒரு கிணறு இருக்குன்னா அது தண்ணி இறைச்சா ஊருங்கிற கிணத்துல வந்து ஜனம் வருவாங்க. அவங்ககிட்ட வேற சீனே இல்லைன்னா அதோட முடிஞ்சு போயிடும். சொல்லினே இருப்போம். ஒரு டேரக்டர் ஒரு பேர் கொஞ்சம் பேர் ஃபாஸ்ட் டேரக்டர் சீன் சொல்லினே இருப்பான். அப்போ பார்க்குறவங்க பார்ப்பாங்க, இந்த பையன் என்ன ரொம்ப பிரைட்டாக இருக்காரு, அடுத்த சான்ஸ் வந்து அவனுக்கு கொடுத்தான். இப்போ என்ன எப்படி ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது டைரக்டர் விஜயகாந்த் பார்க்குறாரு, எங்கூட 11 பேர் மணிவண்ணன்கிட்ட 11 பேர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அதில் என்ன பார்த்து இந்த பையன் டைரக்ட் பண்ணுவான்னு அவர் எப்படி சூஸ் பண்ணாரு? அப்போ நம்மளோட உழைப்பு, நம்ம உழைப்பை வந்து அவங்கள வந்து பயன்படுத்தும். அது மாதிரி இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வரும்போது நீங்கள் ஏமாத்தாதீங்க, அதாவது பொய் சொல்லி இருக்காதீங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுதான் என்னோட பட்ஜெட்டு. சில பட்ஜெட்டில் லோன் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் லோன் இல்லாதவங்களுக்கும், அதாவது வந்து இப்போ எனக்கே லோன் கிடையாது, தெரியாது தியாகராஜனுக்கு, இவருக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுறான், நீ வாங்கினா எப்படி கட்டுவேன், உங்ககிட்ட பணம் இருக்குது சொத்து இருக்காதான் வேற விஷயம், மாதம் மாதம் உனக்கு வருமானம் வருதா, உன் அக்கௌண்ட்டில் வந்து மாதம் மாதம் வருதா, இதை உன்னால இஎம்ஐ கட்ட முடியுமா? அப்போ எனக்கே லோன் இல்லாத சம்பவம் தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு கூட வந்து சினிமாக்காரன் நிறைய பேர் அப்படிதான் இருக்கு சார். உண்மைதான் அது. அதை மாற்ற தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதை மாற்றிடுவோம். நெக்ஸ்ட் இயர் வரும்போது சார் நம்ம தொழிலாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு சம்பளம் வாங்குற ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். அடுத்த வருஷம் நமக்கு கிடைச்சிடும். அந்த வகையில் லோன் கிடைக்காதவங்களுக்கும் வேறு வேறு காரணங்களாக லோன் கிடைக்காதவங்களுக்கு கூட வந்து ஒரு 50% அவங்களோட சொந்த லோனில் சொந்த நிதியில் இல்லை அவங்க தெரிஞ்சவங்க மூலம் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ஒரு வகையில் வந்து அடுத்த லெவலுக்கு கூட அது வந்து நல்ல விஷயமா தெரிஞ்சுது. அந்த வகையில் வாங்குற உங்களுக்கும் விற்கிற அவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். எதிர்காலம் நல்ல சிறப்பாக இருக்கணும். நல்ல வீடுங்கிறது இல்லைன்னா வெளியே நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அமைதி இருக்கும். அதுதான் வீடு. அதுபோல் நான் இங்கே வரும்போது கூட வந்து ஒரு ரோட்டில் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே வந்தவுடனே இது ஒரு டவுன்ஷிப்னா இது உண்மையான ஒரு டவுன்ஷிப். இங்கே உட்காரும்போது வெளில வரும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாகவும் ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களால என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இதில் நீங்கள் குடியேறும்போது ஒரு அமைதியான ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எம்சிபியோட தேவராஜ் சார் வாழ்த்துக்கள். அதுபோல் மகேஸ்வர சார் எப்படின்னா, ஒய்ஜி சார் வந்து எப்படின்னா ஒன்றும் இல்லை, அவர் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. அப்புறம் தொழிலதிபர்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. என்ன சார் இல்லை ஒருவேளை அவங்களோட சேர்ந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களான்னாரு. அந்த வகையில் அது தொழிலதிபராகும். அதுக்கு கல்வி தொழிலாக்கி அது சேவையாக ஆரம்பித்தாங்க. அவங்க முன்னோர்கள் ஆரம்பிக்கும் போது அது அம்மா ஆரம்பிக்கும் போது அது ஒரு சேவை. அது விக்ரமசேஷாத்திரிங்கிறது வந்து அது ஒரு சேவையாக தான் ஆரம்பித்தாங்க. அது இல்லை அந்த வகை எப்படின்னா இந்த துவக்க விழாவில் பேசிய நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் ரெயின்போ கார்டன் மனைப்பிரிவின் துவக்க விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பல வருடங்களாக தனக்கு நெருங்கிய நண்பராக திகழும் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதிதாக துவக்கப்பட்டுள்ள இந்த மனைப்பிரிவில் மனை வாங்கி தங்களின் சொந்த வீட்டின் கனவினை வாடிக்கையாளர்கள் நினைவாக்கிக் கொள்ளலாம் என தெரிவித்தார். நிம்மதியா ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம்னா அது காரணம் எல்லையில நம்மளை காத்துட்டு இருக்கிற ராணுவ வீரர்களை நம்ம மறக்கக்கூடாது. அதனால நான் ஒரு 1 2 3 சொல்றேன். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு இந்த என்னுடைய 1 2 3 ஜெய்ஹிந்த். இது இந்த இடத்துக்கே நல்லதா இருக்கும். கண்டிப்பா நம்ம ஜெயச்சந்திரன் சாரை பத்தி ஆரம்பிக்கிறோம். அவர் ஒரு தீவிரவாதி. எப்படி சொல்ற, 2 விதமான தீவிரவாதிகள் இருக்காங்க. அப்ப எல்லையில அயோக்கியம் இருக்கானே, அவன் இருக்கிற வீடு அழிக்கிற தீவிரவாதி. இவருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற ஒரு அழகான தீவிரவாதி. அப்படிதான் சொல்றேன். இந்த தீவிரவாதம் என்னைக்குமே ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு தீவிரவாதம். இவரு 16 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த 16-17 இயர்ஸ் எனக்கு அவரை தெரியும். ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எங்க நிகழ்ச்சிகள்லாம் மக்களை போய் சேர்றதுக்கு போஸ்டர் எங்கேயாவது இருந்தா அந்த எம்சிபியோட போஸ்டர் தான் இருக்கும். அப்படி பண்ணியிருக்காங்க. முதல் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கேட்டாங்க, எம்சிபின்னு மகேந்திரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸா இருக்கு, எல்லாத்துலயும் அவர். அதுவே அவருக்கு ஒரு நல்ல எண்ணம். காரணம் என்னன்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கலைஞர்கள் சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறது கலையை வளர்க்கிற ஒரு இடமா இருக்கணும். இந்த கலையை வளர்க்கிற வேலையை அவர் செய்யறார். கலைஞர்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்காருன்னா தான் அவரோட தொழில் இவ்வளவு பிரமாதமா சுபிட்சமா நடந்தது. செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஏமாற்றும் வேலை கிடையாது. இருப்பதை உங்க முன்னாடி வைக்கிறேன். வாங்குறது வாங்காதது உங்க இஷ்டம். எங்க குவாலிட்டியை நாங்கள் தருவோம். என்னுடைய ஃப்ரெண்டு திரு அப்பாஸ் கல்ச்சரல் மூலமாக தான் அவரை மீட் பண்ணேன்.
16-17 இயர்ஸா அது பிரமாதமா பண்ணிட்டு வராரு. நான் சொன்ன அந்த இடம் கூட நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். செல்வமணியும் ஒரு ராசியானவர். காரணம் என்னன்னா, நீங்க கண்ணதாசன் பாட்டுல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாட்டுல யாருக்கென்று எழுத போதும் தலைவனாகலாம்னு வரும். அந்த மாதிரி அடுத்தவனுக்காக அக்கறை எடுக்கிற ஒரு நல்ல தலைவன் அவர். அதனால தான் நான் சொல்றேன். இப்போ நான் நீங்க கார்ல கூட சொல்லிட்டு இருந்தேன் சார், இப்போ பெப்சியில யாருக்காவது தலைவலின்னா டாக்டருக்கு யாரும் சொல்றது இல்லை, செல்வமணிக்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவரை நினைச்சா இன்னும் படங்கள் பண்ணலாம். ஹி ஸ்டில் டேலண்டட் டைரக்டர். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், எனக்கு இது வரைக்கும் ஒரு படம் கூட சான்ஸ் கொடுத்ததில்லை அவருக்கு. இன்னைக்காவது பார்க்கலாம் அட்வான்ஸ் இப்போ கொடுக்குறாரா இல்லைன்றது. பட் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு அந்த பெப்சியை எவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி நல்லவங்க என்னையும் அந்த நல்ல லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். வந்து வாழ்த்தும் போது கண்டிப்பாக ஜெயச்சந்திரனுக்கு நல்லது நடக்கும். இத்தனை அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி 17 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஜாப். ஹோட்டலும் சரி, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டும் சரி, குவாலிட்டி நம்ம கொடுக்கலன்னா 2வது நாள் காலி ஆகிடும். இன்னைக்கு சாப்பிட்ற வடை நாளைக்கு நல்லா இல்லைன்னா அவ்வளோதான் அந்த ஹோட்டல். அது மாதிரி நீங்கள் வாங்கி அந்த லேண்டில் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த ஆசீர்வாதங்களை இவரை வளர்த்துட்டே வரும். அதே மாதிரி இந்த ரெயின்போ ப்ராஜெக்டும் பிரமாதமாக வளர்ந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே பரிசு வாங்கிட்டு போனவங்கலாம் இன்னொரு 3 வருஷம் கழிச்சு நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் போச்சேன் நாங்கள் ஜம்முன்னு இருக்கோம் ரெயின்போலன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளரும். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு கோ ப்ரொடியூசராகவும் ஆயிருக்கார். அதுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சார். ஒரு நல்ல ப்ராஜெக்ட். அதாவது சினிமாங்கிறது இப்போ எப்படி போயிட்டு சார் கோச்சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சொல்கிறேன். பூஜைக்கு யாரும் இப்போ கற்பூரம் விபூதி எல்லாம் வாங்குறது இல்லை. பாட்டிலாக ரத்தம் அருவாள் இதெல்லாம் வாங்குறாங்க. பூஜையிலேயே அதை வச்சு தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மென்மையான இவரெல்லாம் ஒரு நல்ல மென்மையான விஷயங்களை சொல்ல போனீங்க நல்ல டைரக்டர். அந்த மாதிரி ஒரு சொல்ற படத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். உங்க சப்போர்ட்டோட சேர்ந்து அந்த சார்கேசி வெற்றி விழாவை இந்த ரெயின்போ ப்ராஜெக்ட்லேயே கொண்டாடுவோம். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. நான் எப்படியுமே அவர் வந்திருப்பேன். ஏன்னா நான் நிறைய கடன்பட்டிருக்கேன். கடன்னா ஒரு பர்தன் கிடையாது, அன்பு கடை, அவ்வளோதான். ஏன்னா கலையை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி நீங்க எல்லாம் இருந்து கோஆபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கூடி சீக்கிரமே பிரமாதமா பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட் அவர் போக வைங்க. வாழ்க ஜெயச்சந்திரன், வாழ்க எம்சிபி, வாழ்க பாரதம். தேங்க்யூ. நிகழ்ச்சியின் பொழுது செய்தியாளரிடம் பேசிய மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் அவர்கள் பேசுகையில், சென்னையில் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணி நிறுவனமான மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன், ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப், கண்ணம்பாளையம் வர்ஷா கார்டன் மற்றும் RR செந்தூர் பாரடைஸ் ஆகிய மனைப்பிரிவுகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை விற்பனை செய்து வருவதாகவும், தற்பொழுது ஆவடி சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் வீட்டுமனை பிரிவின் 2ஆம் பாகத்தில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் விற்பனையை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். சென்னை ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணி நிறுவனமான மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com ஆவடி நகராட்சிக்குட்பட்ட சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன், ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப், கண்ணம்பாளையம் வர்ஷா கார்டன் மற்றும் RR செந்தூர் பாரடைஸ் ஆகிய மனைப்பிரிவுகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை விற்பனை செய்து வருகிறது. தற்பொழுது ஆவடி சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் வீட்டுமனை பிரிவின் 2ஆம் பாகத்தில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் விற்பனையை தொடங்கியிருக்கிறோம் என்றும், இந்த மனைப்பிரிவு ஆவடி ரயில் நிலையம் அருகில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருப்பதாகவும், ஆவடி பேருந்து நிலையம், சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை, அண்ணனூர் ரயில் நிலையம் மிக அருகில் அமைந்திருப்பதாகவும், மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி, வேலம்மாள் CBSE பள்ளி, சுதர்ஷன் CBSE பள்ளிகளில் இருந்து 5 நிமிட பயண தூரத்தில் அமைந்திருப்பதாக தெரிவித்தார். பட்டாபிராம் டைட்டில் பார்க், அம்பத்தூர் IT பார்க் மற்றும் விரைவான பயணத்திற்காக 400 அடி வெளிவட்ட சாலைகள் 15 நிமிட தூரத்தில் அமைந்திருப்பது இந்த மனையின் சிறப்பம்சங்கள் என கூறிய அவர், மேலும் 28 மனைப்பிரிவுகளோடு 200 சதுரடி முதல் 1600 சதுரடி வரை PMDA மற்றும் ரேரா அங்கீகாரத்துடன் சுவையான நிலத்தடி நீர், தார் சாலை, உடனடி மின் வசதி, சூரிய மின்சக்தி தெருவிளக்குகள், பாதுகாப்பான சுற்றுச்சூழலுடன் கூடிய கேட் எனப்படும் பல்வேறு வசதிகள் செய்து தருவதாகவும், இந்த மனைப்பிரிவை சுற்றிலும் குடியிருப்புகள் அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் என மனை வாங்குவோருக்கு 80% வரையும் வங்கி கடன்கள் வசதி செய்து தரப்படுவதாக குறிப்பிட்டார். வீட்டுமனை பிரிவுகளை மிக குறைந்த விலையில் மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ்.com வழங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 15 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்போடு செயல்பட்டு வரும் எங்கள் நிறுவனத்தின் சேவைகளை அனுபவித்து நிரந்தர வாடிக்கையாளர்களாக பலர் உள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.